ஹலோ, எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 4-5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 முந்திரி இதெல்லாம் எடுத்து இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வதக்கி வச்சுருந்த இதையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யில் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில்ஸ் ஆட் பண்ணிட்டு 4 முந்திரி, அப்புறமா பிரியாணி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல புதினா, கொத்தமல்லி அது ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கி முடிச்சதுக்கப்புறமா நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தையும் அதையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதனால் வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நீலவாக்கில் கட் பண்ண 2 தக்காளியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா நாட்டுக்கோழி சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையாங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். அப்புறம் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்து பிரியாணிக்கு தேவையான முக்கியமான ஒன்று லெமன். ஸோ லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். அந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் அந்த ஜூஸை மட்டும் புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று தயிர். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். லைட்டாக அது வந்து வேகட்டும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோமோ அந்த கப்பலில் வந்து 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு, ஓரளவுக்கு சிக்கனும் வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா நல்ல சுட சுட சூப்பரான டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல்லும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை